வணக்கம். நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு விசாரணைக்கு உதயநிதி ஸ்டாலின கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, செங்கிப்பட்டி காவல் நிலையம். அங்கருந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து ஒரு 21 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. எல்லாத்துக்கும் திமுக காரங்களுக்கெல்லாம் புரியல ஒண்ணுமே. இவங்க வேணும்னே வந்து இழுத்துட்டு கூட்டிட்டு வராங்க. அங்கங்க நிப்பாட்டுறாங்க, மெதுவா வராங்க அப்படிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு கூட்டிட்டு போல. தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம். உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணதை கண்டிச்சு திமுக தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடங்கள்லயும் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. நேத்து தாவேகாக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் இது திரிஷாவை பத்தி இப்படி பேசினாரு இது உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா உதயநிதி கைதுக்கு அப்புறம் திமுக பண்ண ஆர்ப்பாட்டம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அலப்பறை ஆகி போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, சரி இவங்க நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றத்தில முன்ஜாமீன் கேட்டிருந்தாங்க. இருங்க மத்தியானம் நாங்க சொல்றோம். அது வரைக்கும் அவர கைது பண்ணாதீங்க அப்படின்னு நீதிபதியெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனாலும் காவல்துறைக்கு வந்து மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்தோன்னே, அவங்க வந்து இருங்க நாங்க வந்து கைது பண்ணல. விசாரணைக்காக கூட்டிட்டு போறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில அவங்க அரசு நீதிபதி வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. இவங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீதிபதி ஒரே போடா போட்டார். நீங்க வந்து என்ன செய்றீங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்க காவல் நிலைய ஜாமீன்ல வெளிய விட்டுறணும். அவர் கைதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவர விசாரணைக்கு தானே அழைச்சிட்டு போறோம். அலக்கழிச்சு இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, யூரின் பாஸ் பண்றதுக்கும் சரி, சும்மா அவரை விடவே இல்லை. அவரை இறங்குறதுக்கே அனுமதிக்கல. அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. கடைசியில் தஞ்சாவூருக்கும் கூட்டிகிட்டு போகல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூரில் அவரை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் பயங்கரமான கும்பல் திமுக காரங்க ரொம்ப அலப்பறை பண்ணிட்டாங்க. சரி இவங்க இது பண்ணனால போலீஸ் இங்கே வச்சு நம்ம ஏதாவது விசாரணை அப்படிங்கிற பேரில் நம்ம உட்கார வச்சோம்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆகிடும். பாதுகாப்பு கருதி என்ன செஞ்சிட்டாங்க, செங்கிப்பட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. செங்கிப்பட்டியில் கூட்டிகிட்டு போனோன்னே உதயநிதி வண்டி வந்து தஞ்சாவூருக்குள்ளே போகாமல் அவுட்டர்லேயே வெளியவே போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்த திமுக காரங்கள்லாம் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டாங்க. ரொம்ப பெரிய பதட்டத்துக்கு ஆகிட்டாங்க. என்னன்னே தெரியல. என்னடா இது காலையில் வந்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு 11 மணிக்கு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வேறு உத்தரவு போட்டிருக்கு. இதையும் மீறி இவங்கனால இந்த மாதிரி செயல்படுது. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அலக்கழிச்சு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவங்களும் விசாரணைங்கிறது தஞ்சாவூரில் இல்லாமல் செங்கிப்பட்டிக்கு திடீர்னு ஏன் மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பதட்டமே ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஆனால் தஞ்சாவூர் சைடில் இவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா, ரயில் நிலையத்தை சுற்றிலுமே பயங்கரமான திமுக தொண்டர்கள்லாம் நிரம்பி வலிஞ்சிட்டாங்க. அப்படியே இவங்க எப்படியா இருந்தாலும் காவல்துறை இந்த சைடு தான் வந்தாகணும் உதயநிதி ஸ்டாலினை கூட்டிகிட்டு. அதனால மிகப்பெரிய அளவில் இது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு அசைச்சிக்கிட்டு அவங்க கத்து தாவேகா அரசுக்கு எதிராக அவங்க கத்துறது. ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க. போராட்டங்கிற பேரில் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண இடங்களில் சென்னை உட்பட எல்லா மாவட்டங்களையும் போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு. இது உதயநிதிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிப்போச்சு. அவர் என்ன பேசினார், எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, என்ன திரிஷாவை பற்றி பேசியிருந்தார். திரிஷாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? திரிஷா வந்து உங்களுடைய நெருங்கிய தோழியாக கூட இருக்கலாம். திரிஷானால தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைன்னு சங்கீதா விஜயோட மனைவி, முதலமைச்சர் மனைவி கூட சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இப்போ அவங்க பேசியிருந்தாங்க. ஒரு நடிகையின் மூலமாக தான் எங்கள் குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது திரிஷாவுக்கு ஒன்றுனா டப்புன்னு ஏன் முதலமைச்சர் விஜய் இப்படி செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்குமே வந்துச்சு. திரிஷாவுக்கு ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு இறங்கிடுவார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதே அவர் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றிலாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ பெண்கள் மத்தியில் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் மத்தியிலேயே அந்த மாதிரி பேச்சு வருது. திமுகவில் இதில் வந்து பெருசாக உதயநிதி அந்த நடிகை பேரை சொல்லலை. அந்த பிரச்சாரத்தில் வந்து அவர் வந்து ஒன்றுமே பேசலை. அவர் காவேரி நதி நீரை பற்றி தான் பேசுகிறாரு. என் பேச்சில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து திமுக எதிர்ப்பு இந்த தாவேகா கட்சிக்காரங்கள்லாம் இருக்காங்கள்ல, இது பாஜக கட்சிக்காரங்க, அவங்க தான் வந்து தமிழிசை, வானதி சீனிவாசன் இந்த போன்ற நபர்கள் தான் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து என்னென்னா திரிஷாவுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறோம், மகளிருக்கு சப்போர்ட்டாக பண்ணுறோம், திமுகனா மகளிர் வந்து கொச்சையாக பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க பேசுகிறாங்க. திரிஷா ஆர்எஸ்எஸ்காரங்க பாஜக ஆதரிக்கிறது தப்பு கிடையாது. திரிஷாவுக்காக தான் இன்னைக்கு விஜய் முதலமைச்சராக இருக்கிறாரு, பாஜக பின்னணியிலேருந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் ப்ரூஃப் ஆகுற மாதிரி இந்த விஷயம் நடந்து போச்சு. சரி உதயநிதியை கொண்டு வரீங்க, விசாரணை பண்ணுங்க, விசாரணை பண்ணிவிட்டு இன்றைக்கி சாயந்தரமே விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் ஆச்சு. விசாரணைங்கிற பேரில் அவங்க கொண்டு போய் செங்கிப்பட்டியில் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. செங்கிப்பட்டிக்கு போனோன்னே
இவர் உதயநிதி இறங்க மாட்டேன்ட்டார். நான் எதுக்கு இறங்கணும்? நீங்கள் எங்கே சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க? தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கிறேன்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. அங்கே விசாரிக்க வேண்டியது தானே. எதுக்காக செங்கிப்பட்டி கூட்டிகிட்டு வரீங்க? செங்கிப்பட்டியில் நான்லாம் இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. செங்கிப்பட்டியில் இறங்க மாட்டாருன்னு சொன்னோன்னா போலீஸுக்கு பயங்கரமான எப்படியாவது விசாரணை அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாரணையை சும்மாவாவது பண்ணி ஆகணுங்கள. இவர் இறங்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா அப்புறமா எல்லாருமே உயர் அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டாங்க. வந்த பிறகு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசி அதுக்கப்புறமா சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செங்கிப்பட்டி ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் கும்பல் திமுககாரங்க குமிச்சிட்டாங்க அப்படியே. சரி அவங்க குமிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவரும் உற்சாகமாயிட்டார், இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உதயநிதிட்ட விசாரித்தாங்க. என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? தஞ்சை காவல் நிலையத்தில் அவர் பேசினது எல்லாமே வீடியோவாக இருக்குது. அந்த வீடியோவில் என்ன தப்பாக பேசியிருக்கிறாரு, என்ன விஷயங்களாக இவங்க விசாரிக்க போகிறாங்க. ஏற்கனவே 9 பிரிவுகளில் வந்து செக்ஷனில் வந்து அவர் பேசினதை வீடியோவாக போட்டிருக்கிறாங்க. 9 பிரிவில் போட்டிருக்கிறாங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 9 பிரிவுலையும் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு மிக முக்கியமான பாயிண்ட்டுகளை அதை எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அவர் பேசினதில் அந்த பாயிண்ட்டுகள் எதுவுமே கிடையாது. அந்த எஃப்ஐஆருக்கும் உதயநிதி பேசினதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி இந்த பிரிவுகளில் போட்டு வழக்கு போட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக வந்து நீதிமன்றங்களில் கேட்கும். அப்படி கேட்டுச்சுன்னா இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. உதயநிதியை பயமுத்தணும் அப்படிங்கிறது தான். சட்டசபை கூட்டத்தொடர் நடக்க போகுது, பட்ஜெட் கூட்டத்தொடர், தாவேகோட முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர். இதில் வந்து உதயநிதி கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்பார். ஏன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் கேள்வி கேட்டார் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். ஒரு அமளி தும்ளியெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிடக்கூடாது. நமக்கு எதிரி அங்கே வந்து சட்டசபையில் யாருமே இருக்கக்கூடாது. உதயநிதியோ சரி, எடப்பாடி பழனிசாமியோ சரி இருக்கக்கூடாது. இப்போ அதிமுகவில் முதலமைச்சர் விஜய் எடுத்து கேள்வி கேட்குறதுக்கு யார் இருக்கா? பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேள்வி கேட்குறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வேலுமணி தலைமை, சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குரூப்பு தாவேகாவை ஆதரிக்குது. பேசுனா எடப்பாடி பழனிசாமி தான் பேசணும் தாவேகாவை எதிர்த்து. அப்படி தாவேகாவை எதிர்த்து அவரால் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அது விவசாயிகளுக்கு காவிரி நதி நீர் பிரச்சனையில் நீங்கள் என்ன எடுத்திருக்கிறீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. மேகதாது அணை கட்டுறதுக்காக நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க, ஏதாவது செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கீங்களா, ஏதாவது அறிக்கை விட்டுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியை உதயநிதி கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம உதயநிதி சட்டசபைக்கு வராமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் இவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வச்சு 1 மணி நேரம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், திருச்சி விமான நிலையம் மூலமாக சென்னைக்கு வருவார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் 8 மணிக்கெல்லாம் வந்து சாப்பாடு கீப்பாடெல்லாம் உதயநிதிக்கு தேவையான சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கொண்டாந்து எல்லாம் வச்சுட்டாங்க. அவர் வந்து சாப்பிட்டு கிஃப்ட்டு அவர் கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. சரி அப்புறமா அவர் வந்து விசாரணை அப்படிங்கிற பேரில் சும்மா விசாரிச்சுட்டு அப்புறம் விட்டாங்க. அப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி அவர் ஊருக்கு நைட்டு வந்து ஒரு 10:30 மணிக்கு போனார். காலையில் 11 மணிக்கு கைது செய்யப்பட்டவர் கிட்டத்தட்ட நைட்டு 12 மணி நேரம் உதயநிதி ஸ்டாலினை அலக்கழிச்சு கொண்டு போய் அதுக்கப்புறமா போனாங்க. இப்போ வந்து உதயநிதிட்ட வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வீடியோ இருக்குது, வீடியோ பார்த்துக்க வேண்டியதான். உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சார், அதுக்கப்புறமா செய்தியாளரை சந்திக்கும் போது தாவேக அரசு வந்து என்ன பண்ணுது, டைவர்ஷன் போக தான் கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து நான் விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு. இதை தாங்கிக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து அதில் நான் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன், ஒரு நடிகை பற்றி குற்றம் சொல்லியிருக்கிறேன், புகார் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சட்டசபைக்கு நான் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் தாவேக அரசு என்னை கைது பண்ணிடுறதுக்கான வேலையெல்லாம் இறங்குச்சு. ஆனால் எனக்கு வந்து கட்சிக்காரங்க மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்காங்க. நியாயமான விஷயங்களை பார்க்க வேண்டியது தானே. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பேசினதை வந்து தவறாக தாவேக அரசு தான் திருச்சிது அப்படின்னா சில தலைவர்களுமே வந்து குறிப்பாக பாஜகவோட தலைவர்கள் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் மேலே வந்து ஒரு பேடு இம்ப்ரெஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே பேசியிருக்கிறாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசினார். நான் எந்த விதமான தவறான எண்ணத்துலேயும் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். உதயநிதி பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெண்களை வந்து தவறான நோக்கத்தில் பேசணும் அப்படிங்கிற இதை வந்து நான் நினைக்கவும் மாட்டேன். என்னை பெற்றவங்க அப்படி என்னை வளர்க்கவும் இல்லை. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண்ணையும் தாயாகவும் தங்கையாகவும் தான் பார்க்குறேனே தவிர எனக்கு பெண்களை பற்றி அவதூறாக பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இன்டென்ஷன்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் சொன்னார். சரி, அவர் வந்து அரசியல் அப்படின்னா எல்லாத்துக்கும் சரி. ஆனால் உதயநிதி நேற்று வந்து
தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாசை உருவாக்கிட்டாரு. சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முதல் நாள் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு இவ்வளோ பெரிய சம்பவத்தை தாவேக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து தாவேகாவிலுமே வந்து மைனஸாக பார்க்கப்படுது. பார்க்கலாம். விஜய் எதுக்கு எடுத்தாலுமே கைது கைது கைதுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா ஜெயலலிதா கலைஞரை வந்து கைது பண்ணி உட்கார வச்சாங்க. அதே போல் ஒரு சம்பவத்தை நம்ம பண்ணணும். நம்மளும் வந்து அப்படியே ஒரு பெரிய மாஸ் அப்படி முதலமைச்சர் அப்படின்னு ஜெயலலிதா பாணியில் செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் முதலமைச்சர் விஜய் செயல்பட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.